இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கி இருப்பா. பட் இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றா. அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா, அதனால அவளோட நகை எல்லாத்தையுமே லாக்கர்ல இருந்து எடுக்கிறதுக்கு போறா. ஆனா டூப்ளிகேட் சாவி தான் அவ கையில இருக்கு, ஒரிஜினல் சாவி அவளோட புருஷன்ட்ட இருக்கு. ஆனா அவன் ஜெயில இருக்கான். அதனால என்ன பண்றது தெரியலையே முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பையன் வந்துடுறான். அவனை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே ஃப்ரெண்டுக்காரியோட புருஷன் எதுக்குடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, நான் பிரச்சனை பண்றதுக்கு வரல, இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து எல்லா நகையும் எடுத்து அவகிட்ட ஒப்படைக்கிறான். உன்னை நான் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், அதுக்கு என்ன மன்னிச்சு உன் கூட சேர்ந்து வரேன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே ஃப்ரெண்டுக்காரியோட புருஷன் இவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவளோட ஃப்ரெண்டு வந்து இந்த பாரு, அவன் சரியான சைக்கோ, உன்னை எவ்வளவு எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான், அவன் ஏதோ ஒரு பிளான் போடுறான், அதனால நீ அவனை நம்பாத, அவன் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்றா. ஆனா இவன் மனசுக்குள்ள தன்னோட புருஷன் திருந்திட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடவுளை எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, எனக்கானவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தொடர்ந்து பார்த்தா எதுக்காப்ல ஃப்ரெண்டுக்காரியோட புருஷன் தான் நிக்கிறான். அவ அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.